ஜனவரி 24ஆம் தேதி MMEA எனப்படும் மலேசிய கடல் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் 5 இந்தோனேசியர்கள் சுடப்பட்ட சம்பவம் போதைப்பொருள் மற்றும் சுடு ஆயுத கடத்தலை உட்படுத்தியிருக்கக்கூடும். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்யோன் இஸ்மாயில் அதனை கோடி காட்டியுள்ளார். அந்த 5 இந்தோனேசியர்களும் முறையான பயண பத்திரம் இல்லாதவர்கள். கள்ள குடியேறிகளை கடத்தி வரும் ஓர் ஆடவரை தொடக்கக்கட்ட விசாரணையின் போது போலீஸ் கைது செய்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பழைய சம்பவங்களில் இதுபோன்று நிகழ்ந்திருப்பதால் போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என சைஃபுடீன் கூறினார். அதே சமயம் நியாயமான விசாரணையை உறுதி செய்ய துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட MMEA அதிகாரிகளும் 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். விசாரணை முடியும் வரை அவர்கள் விடுப்பில் செல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளனர் என்றார் அவர். இவ்வேளையில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 4 இந்தோனேசியர்கள் தொடர்ந்து விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சகா சம்பவத்தன்று கொல்லப்பட்டார். மலேசியாவில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற முயன்றபோது தஞ்சோங்ரு கரையோர பகுதியில் அவர்கள் சுடப்பட்டனர். இவ்விவகாரம் இந்தோனேசியாவில் பிரச்சனையாகி ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு முட்டையெல்லாம் வீசப்பட்டது. அச்சம்பவத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை மலேசியா விரிவாக விசாரிக்கும் என எதிர்பார்ப்பதாக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ கூறியிருந்தார். மலேசியா வெளிப்படையாக விசாரணை நடத்தி இங்குள்ள இந்தோனேசிய தூதரகத்திடம் அறிக்கை தரும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் உத்தரவாதம் அளித்திருந்தார்.